பாவத்திற்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யணும், பாவத்தை விட முடியலன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை ஏதாவது ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக நாம் நம்மை நாமே நொந்து கொள்ளுகிற ஒரு பாவமாக இருக்கலாம், யாருக்குமே தெரியாத ஒரு அந்தரங்க வாழ்க்கையில் நான் சிக்கியிருக்கலாம், ஒரு தவறான உறவாக இருக்கலாம், அல்லது எந்த பொருட்களை பார்த்தாலும் வாங்க வேண்டுங்கிற ஒரு ஈவல் இம்பல்ஸ் நமக்குள்ளே இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சிற்றின்பத்திற்கு நம்ம அடிமையாக இருக்கலாம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் என்னை விடுவிக்க முடியும், அதற்கு முதலாவதாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி போன பதிவை சொன்னேன். நீங்கள் போன பதிவை தேவைப்படுறவங்கள பார்த்துட்டு இதுக்கு வரலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்லவே. அப்போ மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு அப்படின்னா எனக்கு தோன்றுவதையெல்லாம் செய்வதற்கு, என்னுடைய எண்ணத்தில் வருவதையெல்லாம் நான் நிறைவேற்றுவதற்கு, இன்னொரு உலக மனிதனைப் போல் வாழ்வதற்கு, இயல்பாக வாழ்வதற்கு நான் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. இது ஒரு அக்கௌண்டிங் டேர்ம். அதாவது நான் என் மாம்சத்திலே தோன்றுகிறபடி வாழ வேண்டும் என்று சொல்லி எந்த அவசியமும் இல்லை. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. நாம் மீட்கப்பட்டவர்கள், நம்ம ஒருத்தர் மீட்டிருக்காரு, அதனால் நம்ம இஷ்டப்படி வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நாம் பலனை பெற்றிருக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 34வது வசனத்தில், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். பாவம் தொடர்ச்சியாக நம்ம பாவம் செய்யாத ஒரு நிலையில் வாழணும் அப்படின்னா நமக்கு தேவனை குறித்த அறிவு அதிகமாக தேவை. தேவனை குறித்த அறிவே பாவம் செய்யாமல் நமக்கு வாழ்வதற்கு நம்மளுக்கு பலனை தரும். அப்போ நம்ம இன்றைக்கி யோசித்து பார்ப்போம், எந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்தை வாசித்து அதை கற்க ஜெபிக்க நேரம் ஒதுக்கி என்னை நான் அர்ப்பணிக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும். அதனால தான் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விளைத்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. இங்கே முக்கியமாக நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டிய வார்த்தை எது தெரியுங்களா? நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு. ஆங்கிலத்தில் எப்படி வருது? அவேக்கனிங் இன் த ஸ்பிரிட். அதாவது ஆவியில் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். என்ன மாதிரி தெரியுமா? பாவம் செய்யக்கூடாதுன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், தூய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பாவ சோதனையை என்னால் ஜெயிக்க முடியும், அந்த ஆற்றல் எனக்குள்ளாக இருக்கிறது. ஒருவேளை நான் தோற்று போனாலும் மறுபடியும் ஆண்டவர் அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், அது அவரால் கூடும். எனக்கு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவ சித்தத்தை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று சொல்லி நம் ஆவியிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தேவனை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். ஒருவேளை இந்த பாவத்தை என்னால் விட முடியாது, நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லோரை போலவும் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் தொடர்ச்சியாக தேவனை போல் சுவாபங்களிலே மாறும்படி, தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்கு பெறும்படி, தேவனுடைய திவ்ய சுவாபங்களிலே பங்கு பெறும்படி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே செயலாற்றுகிறார். இது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி எந்த மனிதன் கதறுகிறானோ, உள்ளான ஆத்மாவிலே எந்த மனிதன் வாஞ்சிக்கிறானோ, அதை காட்டிலும் தூய ஆவியானவர் அவனுக்கு அதிகமாக அனுக்கிரகம் செய்து தேவனை நெருங்கி சேர்வதற்கு அவனை திடப்படுத்துகிறார். அவனுக்கு உறுதியையும் பலனையும் தருகிறார். அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், நேரம் எடுப்போம், தேவனோடு நெருங்குவோம், கர்த்தரோடு நெருங்கி சேருவோம். ஒருவேளை நம்ம தூசியை தட்டிட்டு எந்திரிக்கலாம், கிருபாசனத்தண்டையிலே நுழைவோம். நம்முடைய பாவங்களை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் உண்டு, ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு. அவரிடத்துல போவோம், சகாயம் கிடைக்கும் கிருபாசன தண்டையில் போவோம், அதை நம்ம கேட்போம், ஆண்டவர்கிட்டருந்து பலனை பெற்றுக்கொள்வோம். கண்டிப்பாகவே பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.